சங்கரனும் நீயாவா, எனது கோட்டையும் நீயாவா. நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. எனது நினைவும் நீயாவா, எனது மொழியும் நீயாவா, எனது நினைவும் நீயாவா, எனது மொழியும் நீயாவா, எனது மீட்பும் நீயாவா, எனது உயிர்ப்பும் நீயாவா, எனது மீட்பும் நீயாவா, எனது உயிர்ப்பும் நீயாவா. நீ இல்லாத ஆண்டவர் அடைஞ்சேன். உடனே பாஸ்டிங் போட்டு அநேக நாட்கள், ஒரு நாள் 2 நாளில் சில நாட்கள் ஜெபிச்சேன். அன்னைக்கு போனது இன்னைக்கு வரைக்கும் இல்லை. அல்லேலூயா. நான் எந்த மருந்து இன்ன வரைக்கும் சாப்பிடல. அந்த அலர்ஜியை பார்த்தீங்கன்னா பெருசாக வரும். நான் போன வாரம் சொன்ன மாதிரி சிறுநீகமும் சாம்பல் எடுத்து உடம்புல தடவுவான். ஒரு பாட்டியம்மா சொல்லிச்சு, அதை தடவுப்பா சரியாக போயிடணும். அப்படி சரியாகலை. அப்போ பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் என்ன தான் முக்கியம் வேணும் உங்களுக்கு? ஜெபந்தான். அதை இல்லாமல் நீங்கள் எதை நீங்கள் போய் மேற்கொண்டாலும் அது உங்களுக்கு கஷ்டமாக தான் தெரியும். நாட்கள் ஆகும். அது சரியாகும் நான் சொல்லலை, சரியாகும். ஆனால் நாட்கள் எடுக்கும். ஆனால் ஜெபம்னு ஒன்று போயிட்டீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு என்ன ஆனிடும், ஆண்டவர் என்ன பண்ணிடுவார்? பதில் தருகிற தேவன். உங்கள் ஜெபத்துக்கு ஒரு வல்லமை இருக்குன்னு உங்களுக்கு அது தெரியணும். அதுதான் என்னோடய பாயிண்ட்டு. நான் ஜெபிச்சா ஆண்டவர் என்ன பண்ணுவார்? கேட்டு பலன். அந்த விசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்கணும். அப்படி விசுவாசம் இருந்தால் தான் நீங்கள் ஜெபிக்கிறதுக்கு ஒரு ஆசை இருக்கும். நான் ஜெபம் பண்ணால் எங்கே அவர் அப்படின்னு நினைக்கக்கூடாது. தன்மை நோக்கி கூப்பிட யாவர்களுக்கும் அவர் எப்படி இருக்கிறாரா? சமீபமாக இருக்கிறார். இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுறவர்களுக்கு அவர் பலன் நினைக்க உத்தரவாராக இருக்கிறார். உகாண்டா ஒரு தேசம் இருக்குது. அதை ஆட்சி செய்த இடியமேன். எத்தனை பேருக்கு தெரியும்? நல்லா கொஞ்சம் படித்தவங்களுக்கு தான் தெரியும். இடியமேன் சர்வ அதிகாரியாவே. அவனை மாதிரி ஒரு எப்படின்னு கேட்டிங்கன்னா ஹிட்லரை காட்டிலும் பயங்கர சர்வ அதிகாரி. இடியமன்னா பேரை கேட்டாலே இடி விழுற மாதிரி தான் செய்வான். அவ்வளோ ஒரு முரட்டுத்தனமான ஜனங்கள் அடிமையாக வச்சுருந்தேன் அந்த இடியமன் உகாண்டா தேசத்தில். அங்கே ஒரு போதகர், ஒரு குடிசையை போட்டு ஒரு போதகர் செவன் நடத்திக்கிட்டு இருந்தார். அப்போ அவருக்குள்ளே ஒரு கவலை இருந்துச்சு, நம்ம தேசம் இப்படி கிடக்குதே, ஆளுகிற இந்த இடியமன் இப்படி இருக்கிறானே, ரொம்ப மிருகத்தனமான ஆட்சி நடத்திக்கிறதப்ப ஆண்டவர் ஒன்று பேசினார். நீ இப்படியே புலம்பிக்கிட்டே இருக்கிறியே, நீ என்ன செய்ய போகிற? நீயும் உன் சபையாரும் ஊக்கமாக ஜெபம் பண்ணிங்கன்னா நான் சொல்கிறபடி நடு இரவில் ஜெபம் பண்ணணும். பாருங்கள், நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் நாளைக்கு. பில்லிகிராம் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா 12 மணிலேருந்து 4 மணி வரை இந்த கேப்பில், அதை எந்த டைமாக நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த இரவில் நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் உடையும். அல்லேலூயா. அந்த பிசாசு அந்த இரவு நேரத்தில் தான் கட்டுப்படுமா. உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக, உங்கள் வாழ்க்கைக்கு விரோதமாக அந்த போராடுகிற பிசாசை மேற்கொள்ள ஒரே வழி அந்த நடு இரவு ஜெபம். ஒரு வேத வசனத்தை வாசிக்கிறேன். நான் வேத நடுப்பில் அப்போஸ்தலர்கள் 16:25 எடுங்களேன். 16:25 தெரியல, எடுங்க, நான் சொல்கிறேன். வாசிங்க. அதுக்கு எவ்வளோ வல்லமை இருக்குன்னு நான் சொல்கிறேன். யாரா பக்கம் எடுங்களேன். நடு எவ்வளோ 16 சொன்னா பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் என்ன செய்தார்கள்? ஜெபம் பண்ணி நல்ல குரட்டை விட்டு தூங்கினார்கள் அப்படின்னா போட்டிருக்கு. பிரச்சனைக்கு மத்தியில் பவுலையும் சீலாவையும் பிடிச்சி சிறைச்சாலையில் போட்டாங்க. அடி நடித்து கை காலில் விலங்கிடப்பட்டுட்டாங்க. நீங்களும் நானாக இருந்தால் அங்கே புலம்புவோம். ஆனால் பவுலும் சீலாவும் புலம்பலை. ஏன்னா பவுலும் சீலாவுக்கும் தெரியும், நான் ஆராதிக்கிற தேவன் எப்பேற்பட்ட தேவன், இந்த சூழ்நிலையை மாற்றக்கூடிய வல்லமை இருக்குன்னு தெரியும். என்னை பிடிச்சி இந்த சிறைச்சாலையில் கட்டி வச்சிருந்தாலும் இந்த சிறைச்சாலைக்குள்ளே கர்த்தர் வருவார். அல்லேலூயா. அதான் விசுவாசம்.
நடுராத்திரி பவுலும் சீலாவும், வாசிங்க. ஆ ஆ ஆ ஆ அப்படா சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படி அஸ்திபாரமே என்ன ஆயிடுச்சா? அசையும்படிக்கு சிறைச்சாலை அஸ்திபாரமே அசைஞ்சிச்சா? நான் சொல்கிறேன், உங்கள் இரவில் உங்களுக்கு நேராக போராடுகிற வல்லமைகள், தீய வல்லமைகள் இருக்கும். நீங்கள் என்னதான் முயற்சி செய்தாலும், இயேசுன்னு கூப்பிட்டாலும் அந்த வல்லமையை மேற்கொள்ளணும்னா உங்களுக்குள்ள நடுராத்திரியில் சில பேர்த்துக்கு பாருங்களேன், திடீர்னு ஒரு மணிக்கு முழிப்பு வரும். நீங்கள் நினைக்கக்கூடாது, திடீர்னு முழிச்சிட்டு தூங்கக்கூடாது. அந்த முழிப்பு ஏன் தெரியுமா வருது? கர்த்தர் உங்களை உசுப்புறார்னு அர்த்தம். அல்லேலூயா. 12 மணிக்கு மேலே எதாச்சும் முழிச்சிங்கன்னா நீங்களா எந்திரிக்கையில் கர்த்தரே உங்களை உசுப்பி ஜெபம் பண்ண சொல்கிறாருன்னு அர்த்தம். அந்த நேரத்தில் எந்திரிச்சு மறுபடியும் தூங்கிடாதீங்க. அந்த நேரத்தில் எந்திரிச்சு ஜெபம் பண்ணுங்க. இரவில் உண்டாகும் பயங்கரம், உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக போராடுகிற சில ஆவிகள் இருக்கும். அதை ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் எப்போ தான் ஜெபம் பண்ணணும்? அதான் நடுராத்திரியிலே. பேதுரு சிறைச்சாலையில் தூங்கிட்டு இருக்கிறாரு. சபையார் எப்போ ஜெபம் பண்ணாங்களா? நடுராத்திரி தான் ஜெபம் பண்ணார். தூங்கிக்கிட்டு இருக்கிற தேவதூதன் தட்டி எழுப்புறார். நடுராத்திரிக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இருக்கு. மந்திரம் செய்கிறவங்க, சூனியம் செய்கிறவங்க எப்போ செய்வாங்க சொல்லுங்க? நடுராத்திரி தான் செய்வாங்க. பகல்ல செய்கிறாங்க நடுஜாமம். இந்த நடுஜாமங்கள் அந்தகாரத்தின் ஆவிகள் கட்டவிழ்க்கப்படுகிற நேரமா. இந்த நடுஜாமத்தில் ஆவிகளை பிசாசு கட்டவிழ்ப்பானோம். யார் யார் குடும்பத்தை யார் யார் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி போய்கிட்டே இருப்பானோ. அதனால தான் நடுஜாமம். ஆகவே நான் சொல்கிறேன், தூக்கத்தை கொஞ்சம் தியாகம் பண்ணுங்க. அல்லேலூயா. நீங்கள் தூக்கத்தை தியாகம் பண்ணினால் ஆசீர்வாதமாய் வாழலாம். பணம் காசு வச்சு தான் ஆசீர்வாதமாக வாழணும்னு நினைக்காதீங்க. அதுக்கு உதாரணம், போன வாரம் முந்தின வாரம் ஒரு பிளேட்டு எங்கே இறங்குச்சு? புறப்பட்ட அந்த நேரத்தில் எங்கே விழுந்துச்சு? மருத்துவக் கல்லூரி மேலே. நினச்சாங்களா? மருத்துவக் கல்லூரி படிக்கிற பிள்ளைங்க, சாப்பிட்டுக்கு இருந்த பிள்ளைங்க, கேண்டீனில் டீ சாப்பிட எல்லாம் சாப்பிட்டுக்கு இருந்த பிள்ளைங்க நினச்சிச்சுங்களா செத்து போயிடுவோம்னு? கொஞ்ச நேரத்தில் மரணம் வந்துருச்சு. மரணம் எப்போ வேணாலும் வரும். பிசாசுன்னு ஒருத்தர் இருக்கிற வரைக்கும் இந்த உலகம் அப்படித்தான் இருக்கும். ஆகவே ஜெபம் பண்ணுங்க. நடு இரவில் ஜெபம் பண்ணிங்கன்னா வேதம் சொல்லுகிறது, நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ண போது சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படி பாட்டு பாட பார்த்தீங்களா? அஸ்திபாரம் நிலைப்பதில்லை, சிறைச்சாலை அடைப்பதில்லை. அதெல்லாம் எப்போ நடக்குன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நடு இரவில் ஜெபம் பண்ணணும். எந்திரிச்சவுடனே தூக்கத்தின் பிசாசு என்ன பண்ணுவானா, கனநித்திரின் ஆவியை நம்மளுக்கு கொடுப்பான். கனநித்திரை பயங்கரமான தூக்கம் வரும். தூக்கம் எங்கிட்டலாம் தூக்கம்லாம் நம்மளுக்கு வரும். நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த நேரம் எந்திரிச்சு மொட்டை மாடி அந்த மாதிரி இடத்துக்கு நீங்கள் நடந்து போய் பண்ணி பாருங்களேன், தூக்கம் கொஞ்ச நேரத்தில் கலைஞ்சிரும். அல்லேலூயா. நேற்று 11 மணிக்கு எனக்கு சரியான ஒரு தூக்கத்தில் அப்படியே தூங்க சொல்லுது. அதுதான் பாருங்கள், அதான் மாமிசமும் ஆவி ஒன்றுக்கு ஒன்று போராடும். அதை தான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். தூங்க சொல்லி ஒரு பக்கம் போராடுது, ஆனாலும் எனக்குள்ள ஆவியானவர் தூங்காத, தூங்குனேன்னா உன் வாழ்க்கையில் பிசாசு உன்னை மேற்கொண்டு சொல்லி அப்புறம் எந்திரிச்சு அப்புறம் வேறு தள்ளி போய் இன்னொரு இடத்துல போய் மாடிக்கு போய் அங்கே போய் அப்படியே போனோம்னா 3 மணி வரையும் ஜெபம் பண்ணேன். அல்லேலூயா. மேற்கொள்ளணுங்க. நீங்கள் மேற்கொள்ளாமல் எதுவும் நடக்காது. நீங்கள் தூக்கத்துக்கு இடம் கொடுத்தீங்கன்னா வேதம் சொல்லுது, சோம்பேறியே நீ எவ்வளோ தூரம் படுத்திருப்பா. அது எப்படி சொல்லுவாங்க? அது என்ன வருமா? வழிபோக்கனை போல. தரித்திரம் எப்படி வருமா? இந்த தூங்கி எந்திரிக்கிறவங்க வாழ்க்கையில் தரித்திரம் வழிபோக்கனை போல வருமா? அப்படின்னா உங்களுக்கு அர்த்தம் தெரியுமா? நீதிமொழியில் போட்டிருக்கு. தரித்திரம் என்ன பண்ணுமா, அப்படியே ஒரு வீடாக பார்த்துக்கிட்டே வருமா, விசிட்டிங் பண்ணிக்கிட்டே போய்கிட்டே இருக்குமா. நல்லா குரட்டை விட்டு பகலில் தூங்குனீங்கன்னா வழிபோக்கனை போல் வந்து வீட்டுக்குள்ளே என்ன பண்ணுமா, பரவாயில்லடா நான் தேடுற வீடு இதான்டா அப்படின்னு சொல்லி வழிபோக்கனை போல வர்றது வீட்டுக்குள்ளே இருந்துக்கும். ஆகவே எனக்கு ஒரு சார்ஜ் மணி நேரம் தூங்காதீங்க. தரித்திரம் எப்படி வருமா? வழிபோக்கனை போல வருமா. உங்களை நீங்களே செட் பண்ணிக்கங்க. தூங்கக்கூடாது ஆண்டவரே, அந்த டயத்தை போட்டுக்கோங்க. இந்த டயத்தில் என்னென்ன செய்யணும், இப்படி செய்யணும்னு சொல்லி ஒரு சிஸ்டர் இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சவங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பகலில் தூங்கக்கூடாது. அவங்களுக்கு ஒரு என்னன்னா, தூங்குனா உடம்பு வெயிட் போட்டுருமா, தூங்கக்கூடாதுன்னு சொல்லி பீரோவில் இருக்கிற துணியை பூரா என்ன பண்ணிடுவாங்களா,
புது தாமரைப்பட்டில் இருக்கிறாங்க. வேடிக்கையாக இருக்குது அந்த சிஸ்டரோட துணியை பூரா இழுத்து போட்டுட்டு, சிஸ்டர் நம்ம மகேஷ் சிஸ்டர் தான் சொல்கிறேன், தெரியுமா உங்களுக்கு? துணியை பூரா இழுத்து போட்டு மறுபடியும் துணியை பூரா மடித்து வைப்பாங்களாம். நான் சொல்லுவேன் இதுவும் வீணான கதை தான். அது வந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். துணியை பூரா இழுத்து போட்டு துணியை மடிச்சிட்டு அந்த நேரத்தில் நேரங்களை ஒதுக்கணும். நல்லா ஜெபம் பண்ணணும், நல்லா கர்த்தரை ஆராதித்து பாட்டு பாடணும். அல்லேலூயா. உகாண்டாவே ஒரு ஊழியக்காரருடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் இன்னைக்கு அந்த உகாண்டா மாநிலத்தையே கர்த்தர் ஆசீர்வதிச்சு, அந்த உகாண்டாவில் அவர் பாஸ்டர் ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் எழுப்புதலை கொண்டு வந்தார். இடியம்மன் ஆட்சி அகற்றப்பட்டது. அதுக்கப்புறம் அங்கே ஒரு நல்ல ஆட்சி அமைஞ்சு இன்னைக்கு யாரெல்லாம் அங்கே ஜெபிக்க வராங்க கேட்டிங்கன்னா, அந்த தேசத்துடைய ஜனாதிபதி, அந்த தேசத்துடைய கவர்னர்லாம் அவர்கிட்ட ஜெபிக்க வராங்களா. அல்லேலூயா. ஜெபத்துக்கு அப்படிப்பட்ட வல்லம் இருக்குது. ஏன் அதெல்லாம் பேசுகிறேன்னா, இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஜெபிக்கிறவர்களாக மாறணும். அல்லேலூயா. உங்கள் ஜெபத்துக்கு நான் ஜெபம் பண்ண சரி, எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன் நான் ஜெபம் பண்ண எங்கள் அப்பா கேட்பாருன்னு? கை தூக்காதவங்களாம் விசுவாசம் இல்லையா? என்னன்னே தெரியலையா? எத்தனை பேர் நம்புறீங்க? கையை உங்கள் எல்லார் கையும் பார்க்குறேன், எல்லார் கையும் பார்க்குறேன். காத்தம்மா ஒரு கையும் மட்டும் நான் தூங்கிருச்சேன். சரி, அப்போ ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஏன் வார வாரம் பேசுகிறேன்னா, நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக மாறணும். அல்லேலூயா. அந்த நீங்கள் ஜெபம் பண்ணி மட்டும் பாருங்களேன், மற்றதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் காட்டுற அந்த நேரத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள், எல்லாம் மாறும். மாற்ற முடியாதது ஜெபத்தினால, மூளையினால் முடியாதது முழங்கால்களை முடியும். நம்ம முன்னோர்கள் அழகாக சொல்லி வச்சுருக்கிறாங்க. அப்போ ஜெபத்துக்கு என்ன இருக்குது? ஆமாம். திவ்யா ஒரு பிள்ளையா இருக்கையில், எங்கள் வீட்டில் இருக்கையில் என் ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்கன்னா, நோட்டில் எழுதி வைப்பாங்க, எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்கும், அந்த பிள்ளைக்கு நான் ஜோயல்னு பேர் வைப்பேன்னு சொல்லி. கிருபா கூட பிறக்கலை, அப்போ திவ்யா தான் இருக்குது, 4th படிக்குதுன்னு நினைக்கிறேன். அப்போயே எழுதி வச்சு ஜெபம் பண்ணுவாங்க. இன்றைக்கி அந்த ஜெபத்தை கேட்டு பாருங்கள், எத்தனை வருஷம் கழிச்சு ஆண்டவர் கொடுத்தாரு. அல்லேலூயா. நல்லா விரும்புகிறதெல்லாம் எழுதி வைங்க, ஜெபத்தை நோட்டில் எழுதுங்க. நான் இப்படி ஆகணும், நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கக்கூடாது, சொந்த வீடு வாங்கணும், எழுதி வைங்க. ஆண்டவர் என்றைக்காவது கண்டிப்பாக என்ன பண்ணுவார்? ஆமாம், நான் முதலமைச்சர் ஆகணும், எழுதி கூட வச்சு ஜெபம் பண்ணுங்கள். எம்எல்ஏ கூட ஆகிடுவீங்களே, ஜெபம் பண்ணுங்கள். நம்ம ஆண்டவர் எல்லாத்தையும் நிறைவேற்றுவார். அதிகமாக கேட்டாலும் கேளுங்க, நல்லா கேட்டு ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இப்போ வேமா ஒரு வேத பகுதிக்கு நேராக போமா. ஆதியாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடே பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டார். ஜெபம் பண்ணுவோம் இந்த காலை வேளையிலும். ஆண்டவரே, நீர் எங்களை காண்கிற தேவனா இருக்கிறபடியா வந்திருந்த ஒவ்வொருத்தரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இந்த மாதம் அப்பா, அந்த மாதத்தில் அப்பா, புதிய மாதத்துலையும் நீர் காண்கிற தேவனாக இருக்கும்படி செபிக்கிறோம் நல்ல பிதாவே. அப்பொழுது வாசிங்க, இன்னொருக்கா வாசிங்க. அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி என்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். பாருங்க, நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். நாம் ஆராதிக்கிற தேவன் பார்க்க முடியாத தேவன் அல்ல, கண்ணிருந்தும் காணாதவர் அல்ல, மூக்கிருந்தும் உணராதவர் அல்ல, வாயிருந்தும் பேச முடியாதவர் அல்ல, கையிருந்து நீட்ட முடியாதவர் அல்ல, காலிருந்து நடக்க முடியாதவர் அல்ல. அவர் எப்பொழுது நம்மளை காண்கிற தேவன். அல்லேலூயா. இந்த ஆகார் பெண்மணி ஆண்டவருக்கு இந்த பேரை வைக்கிறாங்க. என்ன பேர் வச்சாங்க? நீர் என்னை காண்கிற. ஏன் அந்த பேரை வச்சாங்கன்னா, ஆகாருடைய வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டம், வேதனை. ஆகார்கிட்ட கேட்டாங்க, ஆகாரே ஏன் இந்த பேரை வச்சிங்கன்னு கேட்டால் ஆகார் சொல்லுவாங்க, என் வேதனைக்கு மத்தியில், என் சோதனைக்கு மத்தியில், என் கண்ணீருக்கு மத்தியில், நானும் என் பிள்ளைய அனாதைக்க மத்தியில் மரித்து போய்விடுமோ என்கிற ஒரு சூழ்நிலையில் எல்லாராலும் கைவிடப்பட்டு இந்த வனாந்தரத்தில் நாங்கள் வந்து நிற்கையில், எல்லா மனிதர்களையும் நம்பி நாங்கள் ஏமாந்து போய் எல்லாரும் கைவிட்ட நிலையில் ஒரு அனாதையை போல நானும் என் பிள்ளையும் செத்து போயிடுவோம் என்ற ஒரு நிலைமை வரும்போது என்னைய பார்க்கிறதுக்கு ஒரு தேவன் வந்தார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் ஒருத்தர் இருக்கிறார் என்று தான் நான் பார்த்தேன். அதனால தான் சொல்லுகிறார் ஆகாரு, நீர் என்னை காண்கிற தேவன். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க, அவர் என்னை காண்கிற தேவன்? என் வேதனைக்கு மத்தியில், என் நெருக்கத்துக்கு மத்தியில், என் பாடுகளுக்கு மத்தியில், என் கண்ணீருக்கு மத்தியில் என்னை காண்கிற ஒரு தேவன் இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? எல்லாரும் சொல்லுங்க, என்னை காண்கிற தேவன். அல்லேலூயா.
எல்லாரும் சொல்லுங்க சொல்லுங்க. என் நெருக்கத்துக்கு மத்தியில, என் வேதனைக்கு மத்தியில என்னை ஒரு காண்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ, நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றா நீ அறிந்திருக்கின்றீ, நான் அமர்வதும் நான் அழுவதும் நன்றா நீ அறிந்திருக்கின்றே. எல்லாரும் பாடுங்க. என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, என்னை காண்பவரே, என்னை காப்பவரே. மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆதியாகமம் 13 சொல்லுகிறார், நீர் என்னை காண்கிற தேவன். ஏன் அப்படி இந்த ஆகார் சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, அப்படி சொல்ல காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆகாருக்கு வாக்குத்தத்தம் கிடையாது. தேவனுக்கு ஆகாரை குறித்து எந்த ஒரு திட்டமும் கிடையாது. அந்த ஆகாருக்கு என்ன கிடையாது சொல்லுங்கப்பா? ஒரு வாக்குத்தத்தம் கிடையாது. தேவன் இந்த ஆகாருக்கு தேவனை குறித்து எந்த ஒரு திட்டமும் கிடையாது. இந்த ஆகார் எப்படிப்பட்ட ஒரு பெண்ணா, அடிமையாக இருந்தா எகிப்தில். சாராளை பார்வோன் தூக்கிட்டு போனவொடனே அதுக்கப்புறம் ஆண்டவர் பேசி ஆபிரகாமோட சாராளை அனுப்பி வைக்கிறப்ப அப்படி கூட அனுப்பி வைக்கப்பட்டவங்க தான் யாரு? இந்த ஆகார். சாராளுக்கு வேலைக்காரியாக அனுப்பப்பட்டவ தான் இந்த ஆகார். ஒரு கூட்டத்தை கூட்டு வரும், இந்த பெண்ணையும் கூட்டு போங்கன்னு சொல்லி இப்படி பார்வோன் அனுப்பி வைக்கப்பட்டவ தான் இந்த ஆகார். சாராளுக்கு யாரு? பேசாம இருந்தா எனக்கு கடுப்பு வந்துடும். சொல்லுங்க. வாய்க்குடிய கத்திக்கிட்டு இருக்கேன், பேசாம இருக்கிறீங்க. இந்த சாராள் யாரு? ஆகார் யாரு? சாராளோட அடிமை பெண். அடிமை பெண், வேலைக்காரி. இப்ப கூட்டிட்டு வந்தவனே இந்த ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லை. 85 வயசுல ஆண்டவர் 75 வயசுல வாக்கு பண்றாரு, நான் உனக்கு ஒரு குழந்தையை தருவேன், நீ உன் சந்ததி அப்படி இப்படி இருக்குன்னு. இப்ப 11 வருஷம் போய் 86 வயசு வரைக்கும் குழந்தை பிறக்கல. இப்போ சாராள் பார்க்குறாங்க, தன்னோட கணவன் ஆபிரகாம் கூப்பிட்டு சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, எனக்கு குழந்தை பிறக்கிற மாதிரி எனக்கு நம்பிக்கை இல்லை, தேவனுடைய வாக்கு தத்துவம் நிறைவேறுமான்னு தெரியல. சரி, தேவனுடைய வாக்கு தத்துவம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் இந்த ஆகாரம் என்ன பண்ணிக்கங்க, திருமணம் பண்ணி அவன் மூலமாக ஒரு பிள்ளை பிறந்த அந்த பிள்ளையை நான் என் பிள்ளை மாதிரி வளர்த்தா நம்முடைய வீடு கட்டப்படும்ல என்று சொல்லி அங்கே ஆபிரகாமுக்கு சாராள் யோசனை கொடுக்குறான். அங்கே பாருங்க, இது கர்த்தருடைய யோசனை இல்லை, இது கர்த்தருடைய திட்டமே கிடையாது, இது சாராளுடைய திட்டம். உடனே ஆபிரகாம் மனைவி சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என்ன பண்ணுறாரு, திருமணம் ஆகுது. இப்போ திருமணம் ஆகி கொஞ்ச நாளில் ஆகார் என்ன பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க, வாமிட் பண்ணுறாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு, வயிறு பெருசாயிருச்சு. வயிறு பெருசானோடனே ஆகாருக்குள்ளே என்ன வந்துருச்சுன்னா பெருமை வந்துருச்சு. எத்தனை பேர் கேட்குறீங்க? வயிறு பெருசாக வந்தோடனே ஆகாருக்குள்ளே என்ன வந்துருச்சு, தான் உயர்வுக்கு இந்த சாராள் தான் காரணம், நம்ம வேலைக்காரியாக இருந்த நம்மளுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆபிரகாமுடைய மனைவின்ற ஒரு ஸ்தானத்தை கொடுத்த இந்த சாராளை இந்த ஆகார் என்ன பண்ணிட்டா, மறந்துட்டா. எட்டி வந்த ஏணி என்ன பண்ணிட்டா, ஏறி வந்த ஏணி என்ன பண்ணிட்டா, எட்டி உதச்சிட்டா. தான் உயர்வுக்கு காரணமாக இருந்ததை சாரால மறந்து நம்ம எங்கேயோ அடிமையாக இருந்தோம். இந்த சாரால் தானே நம்மளை எத்தனையோ வேலைக்காரர் இருந்தாங்கங்க. ஆபிரகாம் 318 வேலைக்காரர் இருந்தாங்களாம். அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு சிலாக்கிய ஒரு ஸ்தானம் யாருக்கு கிடைச்சிச்சு, சாராளுக்கா? கதையை கரெக்டாக கவனிக்கணும். ஆகாருக்கு கிடைச்சிச்சு. சாராள் இந்த ஆகார் மேலே அவ்வளோ நம்பிக்கை. அந்த ஆகார் சாராளுக்கு நம்பிக்கைக்குரிய பாத்திரமா இருந்தா. இந்த சாராள் நம்புனா, இவளை கல்யாணம் பண்ணி வச்சா எனக்கு துரோகம் பண்ண மாட்டா, இவ கரெக்டாக இருப்பான்னு சொல்லி நம்புனா, அந்த ஸ்தானத்தை யார் இழந்தா, தான் வந்த ஸ்தானம் என்ன என்று தெரியாம உடனே மாசமானவனே, வயிறு பெருசானவனே சாராளை அற்பமா என்ன வேதம் சொல்லுகிறது, தான் ஸ்தானத்தை விட்டு அலைந்து திரிகிற குருவியை போல சிலர் இருப்பாங்களாம். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? இயேசு கிறிஸ்து அவரை விலையேறப்பட்ட சிலுவையில் நம்மளுக்காக ரத்தம் சிந்தி பாடுபட்டு எல்லாம் செஞ்சு நம்மளை மீட்டெடுத்து நம்மளை அவர் பிள்ளையாக வச்சுட்டாரு. ஆனால் நிறைய பேருக்கு அந்த ஸ்தானம் என்ன பண்ணலை,
தெரியல. நம்ம ஒரு நாள் மரிச்சா எங்கே போனோம்? பரலோகம் போவோம். அதுக்காண்டி தானே இயேசு பாடுபட்ட. அந்த ஸ்தானம் தெரியலை. அந்த ஸ்தானம் தெரியாதனால தான் நிறைய பேர் உலக மனுஷனோட வாழ்ந்துட்டு உலகத்தார் மாதிரி பேசுறது, அவன் செய்கிறதெல்லாம் செஞ்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனிதரை போல இருக்கிறாங்க. இந்த ஆகார் அப்படித்தாங்க. இந்த சாரா நம்பினா ஆகாரு நம்மளுக்கு கரெக்டாக இருப்பான்னு சொன்னா பாருங்க. ஆனால் பாருங்க, அந்த முதல்ல இருந்த அந்த பவ்யம், அந்த முதல்ல இருந்த அந்த தாழ்மை இல்லை. யாருக்கு இல்லை? கரெக்டாக கவனிக்கணும், எல்லாரும் சொல்லணும். அங்கிட்ட வேடிக்கை பார்க்காதீங்க, விடுங்க, அதெல்லாம் பார்த்துக்குறோம். ஆகாருக்கு முதல்ல இருந்த பவ்யம் இல்லை, முதல்ல இருந்த அந்த தாழ்மை ஆகாருக்குள்ள இல்லை. முதல்ல சாராள் வந்து ஆகாரேன்னு கூப்பிட்டா சொல்லுங்க எஜமாட்டின்னு ஓடி வந்து நிற்பா. எப்ப? திருமணத்துக்கு முன்னாடி. இப்ப ஆகாரு அப்படின்னு சாராள் கூப்பிட்டா வரோம்ல, வரமாட்டோமா வந்து, என்னடி இப்படி இங்கே வருங்க, உங்களுக்கு இருக்கிற உரிமை தான் எனக்கு இந்த வீட்டில் இருக்கிற. நீங்கள் ஆபிரகாமுக்கு மனைவினா நான் யாரு? சும்மா பேசிக்கிட்டு இருக்காங்க. சில பேத்துக்கு அப்படி ஆயிரம் பார்த்தீங்களா, பெருமை வந்த நிலைமை என்ன பண்ணிடுவாங்க, மறந்துடுவாங்க. இப்போ பாருங்க, ஆரம்பத்தில் இருந்த அந்த தாழ்மை பவ்யம் ஆகாருக்குள்ள இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, ஆதியில் இருந்த அன்பை திட்டையப்பா. வெளிப்படுத்தணும், வாசிங்களேன். இந்த பகுதி அப்படியே வச்சுக்கோங்க. 2ஆம் அதிகாரத்தை 23 வாசிங்க. 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் எப்படி பேசுகிறார் பாருங்களேன். வெளிப்படுத்தினல் 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 2, 3, 4 வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். உன் கிரியையையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் உன் கிரியையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதையும் நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்தாயையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமாய் இருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இலைப்படியாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். என்னாச்சு? அப்பப்ப ஸ்டக் ஆகுது. என் நாமத்து நிமித்தம் நீ இலைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். உன் கிரியை அறிந்திருக்கிறேன், உன் பிரயாசத்தை அறிஞ்சிருக்கிறேன். யாருக்கு ஆண்டவர் சொல்றாரு? விசுவாசி எபேச சபையில் விசுவாசி எல்லாமே சூப்பரா. நீ ஆரம்பத்தில் அப்படிலாம் எப்படி ஆலயத்துக்கு ஓடி வருவ, எப்படி ஆராதிப்ப, எப்படி செவிப்ப, எப்படி வேத வாசிப்ப. எப்ப? ரட்சிக்கப்பட்ட புதுசுல, இயேசு ஏற்றுக்கொண்ட புதுசுல ஏசு ஏசு ஏசுன்னு திரிவே. இப்ப நாளானவனே என்ன ஆயிடுச்சு? முதல்ல எப்படா ஞாயிற்றுக்கிழமை வரும் ஆலயத்துக்கு போய், இப்ப அதுக்குள்ளேயுமா ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சு, சர்ச்சுக்கு வர போய் தொலையணுமா, அப்படி வந்துடுது. இப்ப ஜெபம் பண்ணணுமா, கை வலிக்குது, கால் வலிக்குது. எப்படிலாம் பிரயாசமா ஆண்டவர் கேட்குறாருங்க. இந்த சபைக்கு ஆண்டவர் கேட்குறாரு, உன் பிரயாசத்தை, உன் பொறுமையை எல்லாத்தையும் அறிஞ்சேன்டா. என் நாமத்தின் நிமித்தம் எப்படி இருந்த? இலைப்படையாமல். அழகா சொல்றாரு பாருங்க, வாசிங்க, வாசிங்க. ஆனாலும் நீ ஆய்ந்து கொண்டிருந்த சிஸ்டர், அத என் நாமத்தின் நிமித்தம் வாசிங்க, அத வாசிங்க. என் நாமத்தின் நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். எல்லாம் பாராட்டுறாரு. எல்லாம் ஓகேடா, ஓகே ஓகே ஓகே. நீ ஆராதிச்சா அப்படியே கண்ணீரோடு ஆராதிப்ப, அழுகையோடு ஆராதிப்ப. இப்பெல்லாம் எப்படி ஆயிட்ட? இப்போ ஸ்டைலாக நின்றுக்கிட்டு சிறைச்சாலை அடைப்பது இப்படி ஆயிட்டு. ஆரம்பத்தில் இருந்து அந்த அன்பு உன்ட்ட இல்லையப்பா. பாராட்டுறாரு, எல்லாத்தையும் பாராட்டிட்டு. ஆனாலும் என்ன ஆயிடுச்சு? நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். ஆனாலும் என்ன ஆயிடுச்சு? சொன்னதெல்லாம் என்ன பண்ணிருச்சு? நிறைவா சொன்னாரு. அடிபட்டு போச்சு. ஒரு பொண்ணு பார்க்க ஒரு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க போகிறாங்க. பொண்ணு எப்படிங்க அங்கே விசாரிக்கிறாங்க. பொண்ணா? சூப்பர் பொண்ணுங்க. பொண்ணு நீங்கள் வேற, இந்த பொண்ணு மாதிரி இருக்க முடியாதுங்க, அவ்வளோ ஒழுக்கமான பிள்ளை, குனிஞ்ச தலையை என்ன பண்ணாது, நிமிராது. அதனால பல இடத்துல விழுந்துட்டு வரும். அப்படிப்பட்ட பொண்ணுங்க. குனிஞ்ச தலையை நிமிராது. 3 மொழி பேசும். சமயம் ஏற்பட்டா 4வது மொழி பேசும். காது கொடுத்து நம்மளால என்ன பண்ண முடியாது. இப்படி பாராட்டிட்டு ஒரு 10 பாயிண்ட் நல்ல பாயிண்டாக சொல்கிறாங்க இந்த பொண்ணை பற்றி. 11வது சொல்கிறாங்க. ஆனாலும் அப்படின்னா என்ன ஆச்சு? இப்போ அவங்க கேட்குறாங்க, விடுங்க அப்படிலாம் சொல்லுவாங்க.
என்னங்க ஆனாலும் அதை சொல்லுங்க கேட்பாங்களா இல்லையாங்க? 10 விட்டுருவாங்க, அப்படி இழுப்பாங்க பாருங்க. ஆனாலும் என்னங்க ஆனாலும் அதை சொல்லுங்க. ஆண்டவர் இப்படி தான் சொல்றாரு, எல்லாம் ஓகே ஓகே ஓகேடா, ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று. அன்பை விட்டாயே. ஆதியில் எவ்வளோ அன்பா இருந்த, எவ்வளோ பைபிள் படிப்பா, எவ்வளோ வேத வசனம் படிப்பா, எப்போ அப்படியே ஆவியில் களி கூறுவ. இன்னைக்கு அதெல்லாம் போய் இன்னைக்கு எப்படி ஆயிட்டேன்னா ஏதோ வரோம் போகிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் சில பேரை பேசிக்கொண்டு இருக்கிறார். தீர்க்க தரிசனமாக நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா. இந்த திருமணமான மனைவிகள் கணவனை பார்த்து கேட்பாங்க, எல்லாம் ஓகேயா, கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்குற, சேலை வாங்கி கொடுக்குற, ஓகே, ஆனால் அந்த ஆதியில் இருந்த அந்த அன்பை காணாமையா. ஆதியில் எப்படி என் மேலே அன்பாக இருப்ப, எப்படிலாம் இருப்ப, நேசமாக இருக்குமா. நான் கேட்குறேன், திருமணமான புதுசில் என் மனைவி என் கணவன் என் மேலே அந்த அன்பு இன்னைக்கு இருக்கிறவங்க கை தூக்க யாராச்சும்? என் மனைவியை சேர்த்து தான் சொல்கிறேன். யார் திருமணமான புதுசில் இருந்த அந்த அன்பு, என் கனவுகிட்ட இருந்த அந்த அன்பு, என் மனைவிக்கிட்ட இருந்த அன்பு இன்னைக்கு அப்படியே குறையாமல் இருக்கு பாஸ்டர். யாராச்சும் கை தூக்க முடியுமா? நீங்கள் கையை தூக்கினா உங்களுக்கு சிறந்த கப்பில் நாங்கள் அவார்டு தருவோம். ஆமாம், தமுக்க மைதானத்தில் வச்சவங்களுக்கு ஒரு பெரிய விருதை கொடுத்துருவோம். அந்த அன்பு அப்படியே இருக்குன்னு யாருமே என் மனைவியே சொல்லாது பாருங்க. அப்போ முதல்ல இருந்த அன்பு வேற, முதல்ல இருந்த அன்பு என்ன பண்ணுது வேற. அப்பெல்லாம் எப்படா வீட்டுக்கு போகணும்னு தோணும், இப்போ ஏன்டா வீட்டுக்கு போகிறோம். அப்படித்தான் இருக்கு சிலர் வாழ்க்கை. முதல்லாம் போன் அடிச்சா, கல்யாணம் புதுசில் போன் அடிச்சா, மனைவி போன் அடிச்சா கணவர் பேசுவார், இந்தம்மா அது சாப்பிட்றியாம்மா, இது சாப்பிட்றியாமா, இல்லைங்க சாப்பிடுமா, நீ என்னம்மா நான் வாங்கிட்டு வரேன், அது வாங்கிட்டு வரேன் அப்படின்வாரு. இப்போ மனைவி தான் போனது ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்? போன வை நையன் வை. இது மனைவி, இதுதான் மனைவி. ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அவர் போனை எடுத்து இப்படி பார்ப்பாரு, வர வேணும் வை வை ஒன்றாரு. அப்போ இவர் மனைவிட்ட பேசுகிறான்னு அர்த்தம். ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் நீங்களா. அலையலுயா அலையலுயா. சில ஆளுகள் வீட்டுக்கு வந்தாலே, கணவன்மார் வந்தாலே வண்டி சவுண்டு கேட்டானே செக்கிங் இன்ஸ்பெக்டர் மாதிரி வருவாங்க பார்த்தீங்களா, வேலையை விட்டுட்டு. அது ஏன் அப்படி இருக்குது, இந்த வீடு ஏன் இப்படி இருக்குது, இந்த துணி எங்கே இப்படி இருக்குது, அது இப்படி இருக்குது, இதை எடுத்து இங்கே போட்டுங்க, ஹாய் ஹுய் ஹை ஹை. மனைவி பிள்ளை பார்க்க, ஏண்டா இந்த ஆளு வீட்டுக்கு வந்தார், அப்படியே போய் தொலைய வேண்டியான. அலையலையா. ஆதியில் இருந்த அன்பு. ஆரம்பத்தில் தக்காளி சாதம் கூட எப்படி இருக்கும் கணவருக்கு? பிரியாணி மாதிரி இருக்கும். என்னம்மா சொல்ற, தக்காளி ஆமாங்க, சும்மா இருமா, பிரியாணி மாதிரியா இருக்கு. எங்க ஆத்தாக்காரி வைப்பா, விளங்க நல்லா வச்சிருக்கம்மா, பிரியாணி மாதிரியே சாப்பிடுவான். ஆனா இப்ப பிரியாணி செஞ்சு கொடுத்தா கூட எப்படி சாப்பிடுவியா? பிரியாணி ஆக்கிறதுக்கு இதை போய் எனக்கு கொடுத்துருக்கு, மனுஷன் திம்மானா மனைவி சொல்லாத உமக்கு கொடுத்துருக்கோம். முதல்ல தக்காளி சாதம் கொடுத்தா நம்பவே மாட்டேன். என்னம்மா தக்காளி சாதம் சொல்ற, இதில் சிக்கன் பீஸை போட்டால் உண்மையிலே எப்படி இருக்கும்? சிக்கன் பிரியாணி. அந்த அம்மா பாருங்க, இப்போ பிரியாணியை இந்த அம்மா யூடியூப்ல பார்த்து கஷ்டப்பட்டு செஞ்சு வச்சா கூட கேட்குறாரு, இது பிரியாணியா? போ, பிரியாணியை யாராவது செஞ்சு அவங்ககிட்ட போய் கற்றுட்டு வா. தயவு செய்து நாய்க்கு போட்டுறாத, அது சாப்பிட்டு தற்கொலை பண்ணிக்கிறோம், தயவு செய்து போட்டுறாத. இன்னைக்கு வாய் மாறிச்சு. ஆரம்பத்தில் மனைவி கொடுத்த டீ எப்படி இருக்கும், அதுக்கே ஒரு இன்வென்ஷன் குழு வைக்கணும், இது டீயா காப்பியான்னு அப்படி குடிப்பாரு. ஆரம்பத்தில் இந்த அன்புலாம் இப்போ எப்படி ஆயிடுச்சு? ஒரு சிஸ்டர் சொல்றாங்க, பாஸ்டர் எதை பேசினாலும் இப்போ வம்புல தான் பாஸ்டர் முடியுது. எதை பேசினாலும் வீட்டுக்குள்ள என்ன வருது? சண்டை வருது பாஸ்டர். ஆதியில் அன்பு இருந்துச்சு, இப்போ இந்த அன்பெல்லாம் எப்படி ஆயிடுச்சு? வம்பா போச்சு. இணக்கம் இருக்கிற இடத்துல என்ன இருக்கும்? அன்பு இருக்கும். இணக்கம் இல்லாத இடத்துல என்ன இருக்கும்? இணக்கம் இல்லாத இடத்துல என்ன இருக்கும்? வம்பு இருக்கும். அன்பு வம்பு. ஆனா உங்களை என்னை உண்டாக்கின ஆண்டவர் எப்பொழுதும் அன்பா இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் வேதம் சொல்லுகிற, தேவன் எப்பொழுதும் எப்படி இருக்கிறாரா? அன்பாகவே. அந்த அன்பு விலையேற பெற்ற அந்த அன்பு ஒரு நாளும் குறையாது. பாடுறோம்ல, அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, இயேசுவின் இணையில்லா. அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்புன்னு கேட்டிங்கன்னா, அழகா அந்த பாட்டு சொல்லுது, பாவங்களை மன்னித்த அன்பு, என்னை பரிசுத்தமாய் மாற்றிய அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு. அப்போ பாருங்க, அந்த அன்பு தான் நிலையற்றது. எல்லா அன்பு என்ன பண்ணுவோம்?
மாறிக்கிட்டே இருக்கும், அப்படியே மாறும். அன்பு என்ன பண்ணும்? மாறும். மாமியாக்காரி முத மருமக வரையில் பொண்ணு பார்க்க போயில சொல்லுவாங்க, என் பிள்ளை மாதிரி என்ன பண்ணிக்கிருவேன், எனக்கு பொம்பளை பிள்ளை இல்லைங்க, பிள்ளை மாதிரி பார்த்துக்கிருவேன் அந்த பிள்ளைய, என் மருமக கிடையாது மக. ஆனால் கல்யாணமாகி கணவர் ஏதாச்சும் சொல்லிட்டா போடுறோம், அவள் தான் சொல்லி கொடுத்தாலும் உனக்கு. இப்போ ஏற்கனவே பேசுவேன், அப்படி தான் மரியாதைலாம் பேசுவேன். இப்போ கல்யாணம் பண்ணோன்னு மொத்த பிள்ளை யார்கிட்ட வந்துடும்? இவன் எதை பேசுனாலும் யாரை பிடிப்பாங்க? மருமகளை. அவள் சொல்லி கொடுத்தாளா, இப்பெல்லாம் பேச மாட்டேன் போத, அந்த பாதகத்தை இப்படி ஆக்கிட்டான், நம்ம நீல கண்ணீர் வெடிக்கும். முதல்ல அப்படி தான் பேசியான், அன்பெல்லாம் மாறிடு. இப்போ இந்த ஆகார் பாருங்க, வயிறு பெருசாடணுன்னே யார் அற்பமாக நினைச்சாங்களா? வாசிங்க ஆதியாகமம் 16:5 வாசிங்களே, அங்கே என்ன சம்பவம் நடக்குதுன்னு. அப்ராய் ஆபிரகாமை நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேல் சுமரும். என் அடிமை பெண்ணை உம்முடைய மடியிலே கொடுத்தேன். அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டு என்னை அற்பமாக எண்ணுகிறாள். கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடுநின்று நியாயம் தீர்ப்பாராக. வயிற்றுல உண்டானவனே சாரால யார் அற்பமா பார்த்தது? ஆகார் அடிமை பெண், வேலைக்காரி, வாழ்க்கை கொடுத்தவளே அற்பமா பார்க்குறான். ஒன்னே பார்க்குறா, ஆஹா சாரால் பார்க்குறா, வயிற்றுல குழந்தை இருக்கும் போதே இப்படியா, குழந்தை பிறந்துச்சுன்னா இவன் எல்லையே காலி பண்ணிடுறான்னு சொல்லி இப்போ என்ன பண்ணுறானா, வேதம் சொல்லுது. பாருங்களேன், வாசிங்களேன், என்ன பண்றா சாராள்? ஆபிரகாம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள், உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றான். அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவளை விட்டு ஓடி போனாள். கடினமா வேலை வாங்கினா, இதுக்கு தான் இப்படி வந்தியா வீட்டுக்குள்ள, என் குடும்பத்தை கெடுக்கத்தான் வந்தியா, உனக்கு நான் வாழ்க்கை கொடுத்து தப்பா போன்னு சொல்லி கடுமையா வேலை வாங்கினேன். இப்ப வனாந்தரத்துக்கு ஓடி போயிட்டா. யாரு? ஆகார் ஓடி போயிட்டா. இப்போ ஓடி போய் அங்கே சூர் என்கிற ஒரு பகுதியில் நிற்கிறப்ப கர்த்தருடைய தூதன் வந்து சொல்கிறாரு, ஆகாரு எங்கேருந்து வந்த, எங்கே போய்கிட்டு இருக்கிற? அப்போ தேவதூதன் சொல்கிறாரு, நான் ஏன் வந்தேன் தெரியுமா ஆகாரு? உன்னைய குறித்து வாக்கு தத்தம் கிடையாது, தேவனுக்கு எந்த திட்டமும் கிடையாது. நான் ஏன் உன்னை தேடி வந்தேன்னா, நீ சுமக்கிற பிள்ளை யாரோட பிள்ளை? ஆபிரகாமுடைய வித்தை சுமக்கிற. ஏன்னா ஆபிரகாமுக்கு நான் வாக்கு பண்ணியிருக்கிறேன், உன்னை பெரிய ஜாதியாவுக்கு உன் குழந்தைய ஆசீர்வதிப்பேன்னு. அதனால தான் நான் உங்ககிட்ட வந்தேன். தவிர உன்னைய குறித்து எந்த திட்டமோ தேவன் உனக்கு கொடுத்த ஒரு தரிசனமும் கிடையாதுன்னு சொன்னோன்னே பாரு, ஆபிரகாமுக்கு உடன்படிக்கை பண்ணனால கர்த்தர் அங்கே இறங்கி வராரு. வந்தவனே இப்போ 16:7 வாசிங்க. வனாந்திரம் என்பது மனித தயவு கிடைக்காத ஒரு இடம். வனாந்தரம் என்பது விசாரிக்கிறதுக்கு ஆள் இல்லை, மனுஷன் யார் உதவி செய்ய முடியாது. ஆபிரகாம் உதவி செய்ய முடியாது, சாரால் அங்கே வர முடியாது. வனாந்தரம் எல்லாரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கும்போது தான் பாருங்கள், இங்கே நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறோம். சில பேர்லாம் இருக்கிறீங்க, இதே பட்டணத்தில் எப்படி வாழ போகிறோம், எப்படி இந்த கஷ்டத்தில் நம்ம முன்னேற போகிறோம், எப்படி நம்ம சிறுமையெல்லாம் மாறப்போகுது, எப்படி பலவீனம் மாறப்போகுது என்று சொல்லி ஒரு வேளை உங்கள் உள்ளத்தில் சில தடுமாற்றங்கள் எல்லாம் இருந்தாலும் இந்த காலை வேலை சொல்கிறேன், நம்மளை வாழ வைக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. அல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. என்னை வாழ வைக்கிற தெய்வம், நீர் என்னை காண்கிற தெய்வம், யார் கைவிட்டாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா. வனாந்தரத்தில் அலைந்தாள். இந்த ஆகாரை போல வனாந்தரம் நீங்கள் ஈஸியாக படிக்கிறீங்க. அவள் தன்னுடைய பிள்ளையை சுமந்து கொண்டு அந்த வனாந்தரத்தில் அலைஞ்சு திரிஞ்சப்ப எவ்வளவு வேதனை, எவ்வளவு அவமானம், தண்ணி கிடைக்காம, எல்லாரும் கைவிடப்பட்டு, மனித உதவி கிடைக்காம அப்படி அலைந்தா. இதே இந்த மதுரை பட்டணத்தில் நானும் இந்த ஆகாரை போல் ஒரு நாள் அலைஞ்சேங்க. நானும் ஒரு நாள் இந்த ஆகாரை படிக்கலாம், என்னைய நினச்சி என் கண்ணில் கண்ணீர் வரும். இந்த ஆகாரை போல் நம்மளும் ஒரு நாள் இந்த மதுரை பட்டணத்தில் அலைஞ்சோமே. என்னை துரத்தினவர்கள் அநேகர் இருந்தார்கள், ஆதரிக்க யாருமே கிடையாது. என் சொந்த வந்தங்கள் எல்லாம் துரத்தை செய்தார், தவிர எங்களை ஆதரிக்க ஆளும் இல்லை. பாருங்கள், எங்கள் அம்மா அப்பா அங்கே பிறந்த நாள்லேருந்து எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து இந்த வீட்டுக்குள்ளே சண்டை தான் போடுவாங்க. சந்தோஷமாக இருக்கிறது எப்போயாச்சும் 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டு எங்கள் அம்மா எங்கிட்ட போயிடும், எங்கள் அப்பா ஒரு பக்கம் போயிடுவார். அநேக நாட்கள் சொந்தக்காரர்கள் வீட்டுக்குள்ள நாங்கள் இருந்தோம், நானும் என் தங்கச்சியும். ரொம்ப வேதனைப்பட்டோம்.
இரவெல்லாம் பார்த்தா சண்டை போடுவாங்க. நல்லா தூங்கிட்டு இருக்கப்ப இவங்க சண்டை போகிற பார்த்து எங்கள் அம்மா அழுதுகிட்டு இருக்கு, எங்கள் அப்பா அடிச்சுக்கிட்டு இருப்பார். அநேக நாட்கள் சண்டையிலே போனப்ப ஒரு நாள் எங்கள் அம்மாவுக்கு அவருக்கும் பெரிய சண்டை வந்துச்சு. எங்கள் அப்பாவுக்கும் சண்டை வந்தோடனே எங்கள் அம்மா சொல்லிச்சு, உனக்கு இரு நான் பாடத்தை கற்றுக் கொடுக்குறேன், நீ இல்லாமல் நீ என்னை கூப்பிட்டா தான் வருவேன்னு சொல்லி எங்கள் அம்மா நேராக கொண்டு போய் எங்கள் அம்மாவோடைய அண்ணன் ஒருத்தர் இருக்கிறாரு, அந்த அண்ணனோட ஒய்ஃபோடைய தங்கச்சி. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுதா இல்லையா? எங்கள் அம்மாவோடைய அண்ணன் ஒய்ஃபோடைய தங்கச்சி ஒருத்தங்க இருக்கிறாங்க செல்லூர் பகுதியில். அவங்களுக்கு 3 பிள்ளைகள் இருந்தாங்க, 2 பொம்பளை பிள்ளை, ஒரு பையன். அவங்க வீட்டில் எங்கள் அம்மா போய் விட்டுட்டு, அப்போ என்ன முறை வேணும்? குழம்பு தான் உங்களுக்கு. அந்த வீட்டில் விட்டுட்டு காசை கொடுத்துட்டு, என் பிள்ளைய பார்த்துக்கங்க, நான் போய் வெளியில் போய் வேலை செஞ்சு உங்களுக்கு நான் வரையில் பணம் கொடுக்குறேன்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டாங்க. விட்டுட்டு போனவனே எங்கள் அப்பா ஒரு பக்கம் போயிட்டாரு, இவங்க ஒரு பக்கம் போயிட்டாங்க. அந்த 3 பிள்ளையோட நானும் என் தங்கச்சியும் இது நடக்கும்போது 12 வயசு 11 வயசு, என் தங்கச்சி எனக்கு 12 வயசு. அப்படி நடக்கும்போது கொஞ்சம் ஒரு 5 நாள் 1 வாரம் இருந்திருப்போம். அந்த வீட்டில் ஒரு சண்டை திடீர்னு கிளம்பிருச்சு. அந்த ஆள் எதுக்கு சண்டை போகிறான்னா, இந்த பிள்ளைகளை நீ ஏன் பார்க்குற, உனக்கு பிறந்தாங்களா அப்படின்னு சொல்லி அந்த ஆள் ஒரு வேறு சண்டையை கூட்டி எங்கள் கூட இணைச்சி விட்டுட்டாரு. உடனே பாருங்க அந்த சிஸ்டர் என்ன பண்ணாங்கன்னா, தம்பி இந்த ஆள் என்னை அடித்து கொண்டுருவான்டா, நீங்கள் இருந்தால் மறுபடியும் சண்டை உங்களே அடிச்சிடான்னு சொல்லி 2 பொட்டணத்தை எடுத்து, எங்கள் சட்டைட்டெல்லாம் ஒரு பொட்டணமாக இருக்கும் பாருங்கள், அதை எடுத்து எங்கடா போங்கடான்னு சொல்லி தலை மேலே வச்சுட்டு ரோட்டில் அல்லாதைய போல எங்கே போகிறதுன்னு தெரியாமல் என் தங்கச்சி கேட்குது, எங்கடா போகிறோம் நம்மன்னு சொல்லுனே தெரியல, எங்கே போகிறோன்னு தெரியாமல் ரோட்டில் அழுதுகிட்டே போனோம். அல்லேலூயா. ஆகாரை போல நாங்களும் வனாந்தரத்தில் அலைஞ்சங்க. ஆகார படிக்கிறப்போலாம், ஆண்டவரே நாங்களும் ஒரு நாள் இப்படி இருந்தோமே ஆண்டவரே, இந்த ரோட்டில் மூட்டை முடிச்சோட போவேல, என் தங்கச்சி நானும் ஒரு தலாணி மாதிரி இந்த மூட்டையை வச்சுக்கிட்டு போவேல, எங்கே போகிறதுன்னு தெரியலை. அன்றைக்கி செல்ஃபோன் கிடையாதுங்க, செல்ஃபோன் பண்ண யாருக்குமே முடியல, அப்படியே கடந்து போனோம் பாருங்க. ஆனாலும் பாருங்க, அப்படி அனாதையாக தெரிஞ்ச கர்த்தர் என்னை இன்னைக்கு உயர்த்தியிருக்கார். அல்லேலூயா. இன்னைக்கு 3 பிள்ளைகளே கொடுத்து ஒரு குடும்பத்தை கொடுத்தா, நான் சொல்கிறேன், எனக்கு செஞ்சானா கண்டிப்பாக கர்த்தர் உங்களுக்கும் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் மாற்றுகிற தேவன். அதே கோயம்புத்தூர் ரோட்டில் பல நாள் நான் தெரிஞ்சிருக்கிறேன், குடும்பத்தை விட்டு வேலை நிமித்தமாக போயிருக்கிறேன். அங்கே பீலமேடுன்னு ஒரு பகுதி, காந்திபுரம் பீலமேடுக்குன்னு ஒரு பகுதிக்கு பஸ்ஸு போவோம். நான் பஸ்ஸில் ஏற மாட்டேன். ஏன் பஸ்ஸில் ஏற மாட்டேன்னா, பஸ்ஸில் போய் இறங்கினா அந்த ரூமில் போய் தங்கி நான் அனாதையாக இருப்பேன்னு சொல்லி நடந்தே 1 மணி நேரம் போய் 11 மணிக்கு போய் சேருவேன். இப்படி நிறையா சம்பவங்கள் என் வாழ்க்கையில் தனித்து விடப்பட்ட காரியங்கள். திருப்பூர் பகுதியில் ஒருத்தர் எங்களுடைய கஷ்டங்களை பார்த்து சொன்னார், தம்பியை இன்னொரு 3 பையனை கூப்பிட்டுட்டு அங்கே போய் ஒரு மில்லில் சேர்க்க போகிறோம் படின்னு கம்மி கூப்பிட்டு போனார். கூப்பிட்டு போய் அங்கே போய் பஸ்ஸில் இறங்கி அந்த ரோட்டில் இருங்க, நான் மேனேஜரை பார்த்துட்டு வரேன்னு சொல்லி அங்கே ஒரு மண் கொட்டியிருந்தாங்க. அந்த மண்ணிலே படுக்க போட்டு சாயந்தரம் வரைக்கும் அப்படியே படுத்துட்டோம். பசி சாப்பிடலை, காலிலேருந்து அந்த மண்ணிலே படுத்துட்டோம். சாயந்தரம் வந்து சொல்கிறாரு அந்த மேனேஜர், வேணான்றாப்புல என்கிட்ட சாப்பாடு வாங்கி கூட காசு இல்லை, போகிறதுக்கு பஸ்ஸுக்கு மட்டும் என்கிட்ட கடனை வாங்கிட்டு சொல்லி அந்த இரவாக திருப்பூர்லேருந்து மறுபடியும் மதுரை கூட்டு வந்தார். பசி வேதனை. அப்போ தான் நினச்சேன், ஏன் ஆண்டவரே, அன்றைக்கெலாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதனால எவ்வளோ கஷ்டப்பட்டோம். அன்றைக்கெலாம் இன்றைக்கி நினச்சி பார்த்தோம்னா இந்த ஆண்டவர் காண்கிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. என் சகோதரி கன்சீவாகி மாசமாகி வீட்டுக்கு வந்தப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, அந்த பிள்ளைக்கு சாப்பாடு கூட போட முடியலன்னு சொன்னாங்க. பாருங்க, அப்படிலாம் இருந்த எங்கள் தேவன் தான் இன்னைக்கு எங்களை உயர்த்தி இருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை நான் சொல்கிறேன், வேதனையில் கஷ்டத்தில் இருக்கிறீங்களா, இந்த ஆண்டவர் உங்களை காண்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. கல்யாணமாகி ஆரம்பத்தில் திவ்யா வயிற்றுக்குள்ளே இருக்கிறப்ப என்ன நினச்சாலும் நினச்சிக்கோங்க, சின்ன வலி வலிச்சா கூட ஆஸ்பத்திரி கூட்டு போக 100 ரூபா கையில் இருக்காது. அவ்வளவு கஷ்டம், அவ்வளோ வேதனை. அதற்கு மத்தியில் தான் இன்னைக்கு கர்த்தர் எங்களை இந்த உயர்வு கொண்டு வந்தார். நான் சொல்கிறேன், ஆனால் இந்த ஆண்டவரை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லாத்தையும் மாற்றுவார். அல்லேலூயா. ஆகார் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாளாம். பாருங்க, அலைந்து திரிந்த போது கர்த்தர் அங்கே கண்டு சொல்லுகிறார்,
நீ மறுபடியும் எங்கே போயிரு, உன் ஆச்சார மறுபடியும் எங்கே போயிரு. அதனால தான் இன்றைக்கி நான் தைரியமாக பிரசவம் பண்ணுறேன். இந்த ஆண்டவர் எப்பேற்பட்ட ஆண்டவர் என்று சொல்லி 3 வருஷம் வியாதியில் கிடந்தேன். யாரும் கிடையாது. எங்கள் அம்மாவும் நானும் தான் ரூமுக்குள்ளே கிடப்போம். இந்த ஆண்டவர் இன்னைக்கு நிற்க வச்சிருக்காருன்னு அவருடைய பலன் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆகார் வயிறு நிமிர்ந்த உடனே சாரால மறந்துட்டா. உங்கள் வாழ்க்கையில் இந்த கஷ்டப்படுற நேரத்தில், இந்த வேதனைப்படுற நேரத்தில் ஆண்டவர் சில ஆட்களை கொடுப்பார் பார்த்தீங்களா, உங்களுக்கு உதவிக்கு. ஒரு நாள் உங்களை என்ன பண்ணிடுறாங்க, வாங்க அழுகை விட்டுட்டு வந்துருங்க, டக்குன்னு வந்துருங்க, அதெல்லாம் விட்டுருங்க, அப்படியே விட்டுருங்க. கஷ்டப்படுற நேரத்தில், வேதனைப்படுற நேரத்தில் சில ஆட்கள் ஆண்டவர் உங்களுக்கு வந்து உதவி செய்வாங்க பார்த்தீங்களா, ஒரு நாள் அவங்களை என்ன பண்ணிடுறாங்க, அட சொல்லுங்க, மறந்துடாதீங்க. அந்தந்த நேரத்தில் வந்து உதவி செய்வாங்க, அவங்கள ஒரு நாள் மறக்காதீங்க. அவங்க உங்களுக்கு தீமை செஞ்சால் கூட தீமையை பெருசாக நினைக்காதீங்க, எதை பெருசாக பாருங்க, அந்த நன்மையை நினைங்க. அல்லேலூயா. அதே போல் பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், படிக்கிற பிள்ளைகள், எங்கள் பாப்பாலாம் சேர்த்து உங்களை இந்த நிலைமைக்கு வரவருக்கு காரணம், உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம்னா உங்கள் தாய் தகப்பன். நல்ல நாலேஜ் வந்தவனே சில பேர், லூசு பேசாம இரு, உனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு ஒரு நாள் தாய் தகப்பன் என்ன பண்ணாதீங்க, மறந்துடாதீங்க. சில தாலியை வித்தெல்லாம் சில பேர் படிக்க வச்சாங்க பிள்ளைகள், உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரிஞ்ச சில குடும்பம் இருக்குது. ஆனால் இந்த பிள்ளைகளாம் அன்னைக்கு தாலியை விற்று படித்த பிள்ளைகள் இன்னைக்கு நல்ல நிலைமைக்கு வந்தவொடனே தாய் தகப்பனை கண்டுக்கறல. பாருங்க, வந்த நிலைமையை என்னைக்கும் மறக்கக்கூடாது. அல்லேலூயா. நீ மனுஷன் செஞ்ச உதவியை மறந்துட்டேன்னா கடவுள் நீ எப்படி நன்மை நினைக்க முடியும் சொல்லுங்க? பாட்டு மட்டும் பாருங்க, ஆத்துமாவே அவர் செய்த. ஆனால் மனுஷன் சிலர் நன்மைகள் செய்கிறாங்க பார்த்தீங்களா, ஒரு நாளும் மறக்காதீங்க வாழ்க்கையில். நான் இன்றைக்கி எனக்கு தெரியும் சில பேர் இங்கே இருக்கிறீங்க, ஒரு நாள் நான் நினச்சிக்கிட்டு இருப்பேன். அப்பப்போ ஆரம்பத்தில் இந்த இதை ஆரம்பித்தப்போ செய்த நன்மைகள் அவங்களாம் ஓடி வந்து எங்களுக்கு கை கொடுத்தப்பலா இன்றைக்கி நான் நினச்சிக்கிறேன். அல்லேலூயா. ஒரு நாள் நாங்கள் மறக்க மாட்டோங்க, ஒரு நாள் மறக்க மாட்டோம். 16:8 வாசிங்க, முடிச்சிருவான். 16:8 சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, வாசிங்க. 16:8 எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் ஆச்சாராகிய சாராவை விட்டு ஓடி போகிறேன் என்றாள். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவன், நீ உன் ஆச்சாரண்டைக்கு திரும்ப போய் அவன் கையில் கீழ் அடங்கி இரு என்றார். அடங்கி இரு. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை உயர்த்தும்படி அவர் பலத்த கருத்துக்குள்ள அடங்கி இருக்கிறது தான் பெரிய விஷயம். அந்த காலத்தில் திருமணமான மருமகள் போய் மாமியார் வீட்டில் 5-6 பேர் 10 பேர் இருந்தாலும் சமைச்சு காலேருந்து போடுவாங்க. ஆனால் இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு, என் மாமியா ஒரு பொண்ணு கோவிச்சிட்டு வருது, என்னம்மா எங்கள் அத்தை வீடு காலையில் என்ன செய்யறா, வாசல் தொழிச்சு கூட்ட சொல்கிறா. அதனால இன்னைக்கு பாருங்கள், இன்னைக்கு குடும்பத்துக்குள்ளே என்ன இல்லை, அடங்கி இருக்க சகிப்புத்தன்மை கிடையாது. டைவர்ஸ் எல்லாம் இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு, சாதாரணமாயிருச்சு. கணவன் மனைவியை சகிக்கிறதில்ல, மனைவி கணவனை சகிக்கிறதில்ல. கணவனுக்கு மனைவி இடத்துல பயங்கர எதிர்பார்ப்பு, மனைவிக்கு கணவன் இடத்துல. இதெல்லாம் எங்கேருந்து வருது? சினிமா. இந்த சினிமாவை பார்த்து 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 நிறைய கணவன் மனைவிக்கிட்ட நிறைய எதிர்பார்க்குறாங்க. சில பேர் சொல்லுவாங்க, எங்களுக்கு விஜய் மாதிரி மாப்பிள்ளை வேணும். நான் சொல்லுவேன், உனக்கு எதுக்கு சங்கீதா வீட்டுக்காரு? அல்லேலூயா. கேட்கணும்ல, உனக்கு எதுக்கு சங்கீதா வீட்டுக்காரு? எத்தனை பேர் சொல்கிறது புரியுது? அஜித் மாதிரி, உனக்கு எதுக்கு சாலினி வீட்டுக்காரு? எதிர்பார்ப்பு அவரை மாதிரி சினிமா அப்படி இருக்கணும். கையிலேயே என்ன பண்ணணுமா, அந்த ஒரு சினிமாவில் காட்டினாங்க, கையிலேயே கதாநாயகன் அவன் தூக்கிட்டு போய் விட்டுட்டான், காசு போட்டு வாங்கிட்டு போயிட்டான். நீ என்ன பண்ணுற, என் கணவர் என்னைய கையிலேயே தாங்கிட்டு போகும். அவருக்கு வேலை வெட்டியே இல்லையா, தாங்கிட்டே போக முடியுமா அவனைய? சினிமாவை பார்த்து பார்த்து யதார்த்தத்தை விட்டுட்டாங்க. நான் சொல்கிறேங்க, இன்னைக்கு இங்கே சில குடும்பங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்குன்னா ஒருவர் சகிச்சனால தான் இன்னைக்கு குடும்பம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா. மனைவி சகிச்சனால தான் இன்னைக்கு குடும்பம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. ஒரு கணவன் சகிச்சனால தான் இன்னைக்கு குடும்பம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. பாருங்க, இன்னைக்கு அது யதார்த்தம்லாம் போயிருச்சு. யதார்த்தம் போய் எல்லாம் சினிமாவை பார்த்து பார்த்து என் கணவன் அப்படி இருக்கணும், என் மனைவி இப்படி இருக்கணும் சொல்லி சில பேர் பாருங்க, ஒரு சிஸ்டர் சொல்கிறாங்க, பாஸ்டர் அவரோட தான் நான் வாழ்கிறேன், அவரை டைவர்ஸ் பண்ணி சொல்கிறாங்க, அதெல்லாம் சொல்லாங்க, அவர் மனசில் நான் டைவர்ஸ் பண்ணி கொள்ள நாளாச்சு பாஸ்டர்ன்றாங்க. எங்கே பண்ணிட்டாங்களா? நாங்கள் வெளியரங்கமாக டைவர்ஸ் பண்ணலை, மனசுக்குள்ளே என்ன பண்ணிட்டேன்,
அவரை டைவர்ஸ் பண்ணிட்டேன் பாஸ்டர். அவரை என்னைக்கே நான் மனசில் போய் டைவர்ஸ் பண்ணிட்டேன் தெரியுமா உங்களுக்கு? அப்புறம் எதுக்கு அவர் இந்த ஆதார் கார்டு, இந்த ரேஷன் கார்டுக்கெல்லாம் அவர் என்ன பண்ணது தேவைப்படா பாஸ்டர்? இந்த ஆதார் கார்டு கேட்கல, எங்க உங்க வீட்டுக்காரு வாயா, அதுக்கு தான் பாஸ்டர் வர. வீட்டில் ஏதாவது பிராணி வளர்க்குறோம்ல பாஸ்டர், அந்த மாதிரி இது என்ன பண்ணிக்கிறது, வளர்ந்துட்டு போட்டும் பாஸ்டர். ஏதாவது கடை கடைக்கு போக ஆள் வேணும்ல. இப்படி சில பேர் இருக்கிறாங்க மனசுல. நான் சொல்றேன், அடங்கி இரு. அல்லேலூயா, அல்லேலூயா. வாழ்க்கை துணை. எனக்கு ஒரு இயேசுராஜன் ஒரு பாஸ்டர் சொல்றாரு, எப்படி தேவன் இணைப்பார்னா, நான் இந்த இதை சொல்றேன், எப்படி தேவன் கணவன் மனைவி இணைக்கிறாருன்னா, உங்க வாழ்க்கையில கரெக்டா இருக்கு நான் சொல்றதை பாருங்களேன். எல்லாரும் என்னை கவனிங்களேன். எப்படி ஒரு கணவன் மனைவி ஒரு பெண்ணை ஆணை இணைக்கிறார்னா, இந்த மனைவிக்கு வந்து எப்பயாவது சுற்றிக்கிட்டே இருக்கணும் ஆசை. அங்கே சுற்றணும், இங்கே சுற்றணும், கொடைக்கானல் போகணும், ஊட்டி போகணும், அந்த சுற்றணும்னு இப்படி ஒரு ஆசை இருக்கும். இந்த கணவனுக்கு எந்த ஆசையும் இருக்காது. உதாரணத்துக்கு என் மனைவி இப்படி ஆசை இருக்கும், எனக்கு எந்த ஆசையும் இருக்காது. ரெண்டு பேர்த்த இணைச்ச உடனே சொல்லுது என் மனைவி, உங்களை போய் நான் கல்யாணம் பண்ணேன் பாருங்க, நான் அங்கே பார்க்கணும் இங்கே பார்க்கணும், நீங்கள் எதுக்குமே இப்படி தான் ஆண்டவர் இணைப்பார் உங்கள் வாழ்க்கையில். அல்லேலூயா சொல்கிறாங்களா? நான் எப்படியெல்லாம் ஆசைப்பட்டேன், உங்களை போய் கல்யாணம் பண்ணேன், அதை தான் கர்த்தர் உனக்கு கொடுப்பாரு. அல்லேலூயா. புரியுதா? புரியல நான் சொல்கிறது? அப்படி தான் ஆண்டவர் இணைப்பார். ஏன் நீ சுற்றி பார்க்குற மாதிரி ஒரு கணவனை கொடுத்தா ரெண்டு ஊதாரியாக போயிடுவீங்க. அப்படி கடவுள் கொடுக்கவே மாட்டார். உனக்கு ஆப்போசிட்டாக தான் கணவர் என்ன பண்ணுவார். புரியுதா? புரியல நான் சொல்கிறது? நீ சுற்றி பார்க்கணும் பல இடத்த ஆசைப்படுவேன், அவன் சுற்றி பார்க்காதால ஒருத்தனை கல்யாணம் உனக்கு வருவான், அப்போ பார்ப்ப. ஆனாலும் கர்த்தர் கொடுத்த வாழ்க்கை. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் சொன்னார் என்ன பண்ணிரு, அடங்கி. குடும்பம்னா ஏற்றத்தாழ்வுகள் வரும், அதுக்கெல்லாம் ஒன்றுமே நினைக்கக்கூடாது. சண்டை இல்லாத குடும்பமே கிடையாது. அஜித்து விஜய்க்கெலாம் அவங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு தெரியுமா? அவங்க மனைவி மாதிரிலாம் இவங்கடா ஏன்டா அந்த ஆளை கல்யாணம் பண்ணணும்னு இருக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு? ஏன்? ஷூட்டிங்னு போயிடாரு பாஸ்டர். அவங்க பேட்டி கொடுக்குறாங்க, ஷூட்டிங்னு போயிடாரு. இந்த ஆளை கல்யாணம் முடிச்சிருந்து நான் மாதத்தில் ஒரு ஆளை தான் இந்த ஆளை பார்க்குறேன், எப்போ பார்த்தாலும் ஷூட்டிங்லேயே தர்றாங்க. ஒன்றா குடும்ப பிள்ளைகளாக உட்காந்து சாப்பிட்டதே கிடையாது. இதுதான் நடிகருடைய வாழ்க்கை. அவள் பாருங்க, குடும்பம்னா மேடு வரும், தாழ்வு எல்லாம் வரும். ஈஜிஜி பார்த்துருக்கீங்களா? ஈஜிஜி அது எப்படி போகும்? கீழையும் மேலையும் கீழையும் மேலே போகும். அப்போ தான் நீங்கள் உயிரோடு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஒரே மாதிரி லைனாக போனால் செத்து போயிட்டேன்னு அர்த்தம். வாழ்க்கை அப்படி தாங்க, ஏற்றத்தாழ்வு வரும், பள்ளம் வரும், மேடு வரும், எல்லாம் வரும். சில நேரத்தில் மனைவி கணவன் அடிக்க வருவார், மனைவி வையும், எல்லாம் வரும். வாழ்க்கை என்பது போராட்டமே. திருமண வீட்டில் பாடுறாங்க, கணவன் மனைவி மாலையை மாற்றி அவர் தாலியை கட்டி நிற்கிறாரு. ஒருத்தர் பாரு, வாழ்க்கை என்பது போராட்டம். அந்த பையன் இப்படியே பார்க்குறியான், என்னடா வாழ்க்கை இப்போ ஆரம்பமே இப்படியா? போட்டாக்காரர் சொல்கிறார்ல, சுமை ப்ளீஸ் கொஞ்சம் சிரிங்க மாப்பிள்ளை, சிரிங்க. சிரிடா, இதான் நான் லாஸ்ட் சிரிப்பு, இதுக்கு மேலே நீ என்ன பண்ண மாட்ட, சிரிக்கவே மாட்டாடா, சிரிடா. அவ பாருங்க, அடங்கிரு. அல்லேலூயா. கணவனுக்கு அடங்கிரு, பிள்ளைகள் பெற்றோருக்கு அடங்கிருங்க. அடங்கி இருந்தால் கர்த்தர் ஆசீர்வதிப்பா. மணி ஆயிடுச்சு, ஒரு 2 சீக்கிரம் முடிச்சிரு, இந்த மேட்டரை முடிச்சிரு. இப்போ பாருங்க, போய் அடங்கி ஆகார் போயிட்டாங்க, போய் அடங்கி இருக்கிறாங்க. குழந்தை பிறந்து இஸ்மாயில் வளர்ந்துக்கிட்டு இருக்கான். இப்போ வளர்ந்துக்கிட்டு இருக்கையில் இப்போ அங்கே ஒரு சம்பவம் நடக்குது. ஆதியாகமம் 21:2 வாசிங்க. 21:2 அந்த சம்பவத்தை முடிச்சிருவோம். முதிர் வயதாய் இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். இப்ப வயசான காலத்துல தாத்தா பாட்டிக்கு என்ன பிறந்துருச்சு? ஆபிரகாம் தாத்தாவுக்கும் சாராள் பாட்டிக்கு குழந்தை பிறந்துருச்சு. இப்ப முதல்ல ஆபிரகாம் வெளியிலேருந்து உள்ள வந்தவனே, இஸ்மவேலு கண்ணு என் செல்லம் இஸ்மவேலு வாடா, உனக்கு குக்கரை வாங்கிட்டு வந்திருக்கேன், உனக்கு லேஸ் வாங்கிட்டு வந்திருக்கிறேன், உனக்கு பைசார் வாங்கிட்டு வந்திருக்கிறேன், இப்படி தான் கூப்பிட்டு வருவார் ஆபிரகாம். ஏன்னா அப்போ ஈசாக்கு பிறக்கலை இல்லை. இஸ்மவேலு செல்லக்குட்டி என் கண்ணுக்குட்டி டே அப்படி ஒளிஞ்சிக்கிறேன் இஸ்மவேலு. இப்போ அப்படியே தலைகளாக மாறிடுச்சு. இப்போ வந்தோடனே என்ன கூப்பிட்றாரு? ஈசாக்குன்னு கூப்பிட்றான். இது இந்த பயங்கர இதாயிருச்சு ஆகாருக்கு. என் பிள்ளைய கூப்பிட்ட வகையில் ஈசாக்குன்னு கூப்பிட்றியா அப்பா அப்படின்னு வராரு இஸ்மவேலு. டே இருடா, சின்ன தம்பிடா ஈசாக்கு, அவனை தூக்கிக்கிறேன் நான் சொல்லி. இப்போ 21:8 என்ன சம்பவம் நடக்குதுன்னு பாருங்களேன், வாசிங்க.
ஈசாக்கு பால் மதன் அது இல்லம்மா அடுத்து 21:8 பின்பு எகிப்து தேசால் ஆகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரனை பரியாசம் பண்ணுகிறதை சாராள் கண்டார். இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா அம்மாவும் மகனும் சேர்ந்து யாரை கிண்டல் பண்றாங்க? ஈசாக்க. அடிமை பெண் ஆகாரம் இஸ்மவேலும் சேர்ந்து சாராவுடைய மகனை பரியாசம் பண்றாங்க. பரியாசம் பண்ற சாரால் பார்த்துட்டா, அடியே வாழ்க்கை கொடுத்தவளுக்கே இப்படியா சொல்லுவாங்களா? ஒண்ட வந்த நாடாரி என்னமோ சொல்லுவாங்களா? அது என்ன பழமொழி? ஒண்ட வந்த பிசாசு ஊர் பிசாசு. வாழ்க்கை கொடுத்த ஏம்பிளே நீ கிண்டல் பண்றியா சொல்லி அங்க வாயா ஆபரம் பாவம் என்னம்மா சொல்லும்மா அவளை வேற துரத்தியா ஏம்பிளே அவ கிண்டல் பண்ணுவா. இவளை நான் இடம் கொடுத்து எல்லாம் பண்ணா இவ என்ன துரத்தியா அவளை. உடனே பாருங்க ஆபிரகாம் கர்த்தர்கிட்ட போய் செபித்தாராம், ஆண்டவரே சாராள் இப்படி சொல்றாங்கன்னு. உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் மனைவி சொன்னதை கேளு. ஏன் ஆண்டவர் இப்படி சொன்னாரு? ஏண்டா ஆபிரகாமே, கல்யாணம் பண்ணி உன் மனைவி யோசனை கொடுக்குறப்ப ஆகார கல்யாணம் பண்றப்ப என்கிட்ட வந்து கேட்டையா? இந்த மாதிரி என் மனைவி ஆகார கல்யாணம் அப்பெல்லாம் கேட்கல, இப்போ வந்துக்கிட்டு பிரச்சனை வந்தோடனே கேட்குறியா? ஆண்டவர் அப்படித்தான் சொல்லுவார். ஆண்டவர் சொல்லி ஒரு காரியத்தில் பிரச்சனை வந்துச்சுன்னா ஆண்டவர் சூப்பராக தீர்த்துருவார். இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்னார், எகிப்திலேருந்து வெளியே வாங்க, கானானுக்கு எத்தனையோ செங்கடல் அதெல்லாம் வந்துச்சு, எல்லாத்தையும் பார்த்துட்டாரு. ஆனால் நீங்களா ஒரு பிரச்சனையை தேண்டி அகப்பட்டா ஆண்டவர் இப்படித்தான் பதில் சொல்வார். நீ ஏன் உன் பிரச்சனைய என்கிட்ட கேட்டையா? அப்புறம் இப்போ வந்து கேட்குறீல, என் மனைவியை பற்றி விடுவான ஆகார அன்னை கேட்டையா? பாருங்க, அந்த ஆகாரம் தான் வேணாம். முடிச்சிருவோம், மணி ஆயிடுச்சு. எல்லாம் அப்படியே ஒரு காணிக்கை பாடல் எடுப்போம். இன்னும் நிறைய சம்பவம் இருந்தாலும் சீக்கிரம் முடிச்சிருவோம். டக்குன்னு வாங்க, காணிக்கை பாடல். எல்லாரும் காணிக்கை அப்படியே அந்த இதை தூக்கி வைப்பா. சரண்யா வாப்பா, சரி இந்த எடுத்துக்கப்பா, இந்தாப்பா, இங்கே வாப்பா, கிட்ட வைப்பா, தள்ளுப்பா.